எபிசோட் 60. மீனாம்பிகை கூறியதை கேட்டதும் ரக்ஷித்திற்கும் யாஷிகாவிற்கும் ஒரு சேர புரை ஏறியது. ஒரே நேரத்துல உங்க 2 பேரையும் யாரோ பலமா நினைக்கிறாங்க போல இருக்கு என்று கூறிக்கொண்டே மீனாம்பிகை யாஷிகாவின் தலையை தட்டி கொடுக்க, ரக்ஷித்தின் கை அவன் தலையை நெருங்குவதற்கு முன் ஆதிகேசவனின் கை தன்னிச்சையாக ரக்ஷித்தின் தலையை தட்டி கொடுத்து கொண்டிருந்தது. அவர் செய்கையில் ஒரு கணம் திகைத்தவன், இப்ப சரியாயிடுச்சு அங்கிள் என்று கூற, அவரையும் அறியாமல் நீண்டிருந்த கையை அங்கிருந்து நகர்த்திவிட்டார் ஆதிகேசவன். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதை பற்றி தன்னிடம் தனியாக கூறியதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது அனைவரின் முன்னிலையிலும் மீனாம்பிகை ரக்ஷித்திடம் அவ்வாறு கூறியதால், சமயம் பார்த்து அம்மா கிட்ட குழந்தைங்கள பத்தின உண்மையை சொல்லிடணும், இல்லனா என்ன குழந்தை பெத்துக்க சொல்லி ரொம்பவே வற்புறுத்திட்டு தான் இருப்பாங்க என்று நினைத்து கொண்டாள் யாஷிகா. அவர்கள் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அங்கு வந்து சேர்ந்தாள் கனிஷ்கா. வந்தவள் முதலில், யாஷிமா, நான் இன்னைக்கும் ஸ்கூலுக்கு போகலையா என்று யாஷிகாவிடம் கேட்டாள். அங்கு அவளது டெடியும் நாட்டையும் இல்லாததால், இல்ல செல்லம், உங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால நாளிலிருந்து ஸ்கூலுக்கு போகலாம் என்று யாஷிகா அவளிடம் பொறுமையாக கூற, மீனா பாட்டி என்று ஆசையாக அழைத்தாள் கனிஷ்கா. அவள் அவ்வாறு அழைத்ததும் தன்னைத்தான் அழைக்கிறாள் என்று நினைத்து, கனிக்குட்டி இங்க வாங்க என்று மீனாம்பிகை அவளை தன்னிடம் வருமாறு அழைக்க, கனிஷ்காவோ மீனாட்சியிடம் சென்று தன்னை தூக்குமாறு கூறினாள். கனிஷ்காவை தூக்கி கொண்டவர், ஓ மீனா பாட்டி உன்னை ஆசையா கூப்பிடுறாங்கல்ல செல்லம், அவங்க கிட்ட போகலாம்ல என்று மீனாட்சி கேட்க, எனக்கு அந்த பாட்டிய பிடிக்காது மீனா பாட்டி என்று அனைவரின் முன்னிலையிலும் கனிஷ்கா கூறியதும் முகம் வாடியது மீனாம்பிகைக்கு. கனிக்குட்டி, அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு, பாட்டி பாவம்ல, சாரி சொல்லிடுங்க பார்க்கலாம் என்று யாஷிகா கனிஷ்காவிடம் கூற, அவளோ, அப்போ என் மாமா மட்டும் பாவம் இல்லையா யாஷுமா? அந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் மாமா கிட்ட கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க, அதனால தான் எனக்கு அவங்கள பிடிக்கல என்றாள் கனிஷ்கா. குழந்தையின் முன் ரிஷியிடம் கோவமாக நடந்து கொண்டது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்து கொண்டார் மீனாம்பிகை. இங்க வாங்க பெரிய மனுஷி, இதுக்கு மேல பாட்டி உங்க மாமா கிட்ட கோவப்பட மாட்டேன், சாரியும் கேட்டுடுறேன் என்று மீனாம்பிகை கூறியவுடன் தான் அவரிடம் வந்தாள் கனிஷ்கா. என் செல்லம், உங்களுக்கு மாமாவை அவ்வளோ பிடிக்குமா என்று கேட்டுக்கொண்டே அவள் கண்ணம் வருட, அப்பொழுதுதான் கனிஷ்காவின் நெற்றியிலிருந்த வீக்கத்தை கவனித்தார் மீனாம்பிகை. யாஷிகா, குழந்தைக்கு என்னமாச்சு, ஏன் இப்படி வீங்கி இருக்கு என்று கேட்க, நேத்து கீழே விழுந்து அடிபட்டுடுச்சுமா என்றாள் யாஷிகா. இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் என்றார் மீனாம்பிகை. அண்ணா கிட்ட கனிக்குட்டிக்கு அடிபட்டதை பத்தி சொல்லாதீங்கம்மா, அண்ணாவோட குணத்தை பத்தி உங்களுக்கே தெரியும்ல என்று யாஷிகா கூற, சரிடி சொல்ல மாட்டேன் என்றார் மீனாம்பிகை. சாரிப்பா ரக்ஷித், நாங்க கிளம்புறோம், மறக்காம அடுத்த வாரம் வந்துருங்க என்று மீனாம்பிகை கூற, நெக்ஸ்ட் வீக்ல என்னைக்கு ஆண்டி என்று கேட்டான் ரக்ஷித். அதற்கு மீனாம்பிகை ஒரு கிழமையை கூற, அன்னைக்கு என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள் ஆண்டி, அதனால நீங்க டைம் அண்ட் அட்ரஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் என்றான் ரக்ஷித். ஓகேப்பா, நீ வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க கிளம்புறோம் என்று மீண்டும் ஒரு முறை ரக்ஷித்திடம் கூறிவிட்டு, யாஷிகா உன் மொபைலை புடி, அன்னைக்கு மண்டபத்துல இருந்து நீ அப்படியே வந்துட்டதுனால உன் மொபைலை கூட எடுத்துக்கல, தினமும் உன்கிட்டையும் கனிஷ்கா கிட்டையும் ஃபோன் பேசாம உன் அண்ணனால இருக்க முடியலன்னு இதை உன்கிட்ட கொடுத்துட சொன்னான் என்று தன் கையிலிருந்த யாஷிகாவின் மொபைலை அவளிடம் கொடுத்தார் மீனாம்பிகை. தேங்க்ஸ்மா என்று கூறி யாஷிகா அந்த மொபைலை வாங்க, அடுத்த நொடி அது கனிஷ்காவின் கையில் இடம் மாறி இருந்தது. ஐ, யாஷிமாவோட மொபைல் என்று அதை மாடிக்கு எடுத்து சென்றவள் அதிலிருந்து ரிஷிக்கு வீடியோ கால் செய்தாள் கனிஷ்கா. யாஷிகாவின் மொபைலிலிருந்து வீடியோ கால் வந்தாலே கனிஷ்காவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று உடனே தன் கனிமாவை பார்க்கும் ஆர்வத்தில் அட்டென்ட் செய்தான் ரிஷி. கனிமா, என்ன பண்றீங்க செல்லம், இன்னைக்கும் நீங்க ஸ்கூலுக்கு போகலையா என்று ரிஷி ஆசையாக கேட்க, இல்ல மாமா, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு இங்க அடிபட்டுருச்சு என்று தன் நெற்றியை தொட்டு தன் மாமாவிடம் காட்டியவள், அதனாலதான் இன்னைக்கு யாஷுமா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பல என்றாள் கனிஷ்கா. அந்த வீடியோ காலிலும் அவள் நெற்றியில் வீங்கியிருந்த இடம் சிவப்பாக தெரிய, அங்கு விட்டு வந்த ஒரே நாளில் குழந்தைக்கு தலையில் அடிபட்டதால் கோவமானவன், எப்படி செல்ல உங்களுக்கு அடிபட்டது, வலிக்குதா என்று ரிஷி கேட்க, ரொம்ப வலிச்சுது மாமா, ஆனா இப்ப இல்ல, ரக்ஷித் தான் என்று கனிஷ்கா கூறிய உடனே போனை கோவமாக கட் செய்தான் ரிஷி.
மீனாம்பிகையும் ஆதிகேசவனும் ரக்ஷத்தின் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது உள்ளே நுழைந்தான் நேத்ரன். குடும்பமாக நின்று அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு, வாடா யோகியனே, என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது என்று நேத்ரனிடம் கேட்டான் ரக்ஷித். கல்யாணம் ஆன உடனேயே உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் 10 நாள் கேப் விட்டு வந்தேன். ஒருவேளை இப்போவும் நான் வந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா மச்சான் என்று ஒரு மார்க்கமாக கேட்டான் நேத்ரன். அதற்கு ஒரு நமட்டு சிரிப்பை சிரித்தவன், இன்னும் எத்தனை நாள் தான் மச்சான் நீயும் இப்படி சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்க போற? சீக்கிரமே கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டியது தானே என்று பேச்சை மாற்றினான் ரக்ஷித். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசுற? அப்படியே பிளேட்டை மாத்திட்டிய மச்சான் என்று நேத்ரன் கூற, நீ வந்திருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொன்னா உடனே கிளம்பிடுவியா என்ன என்று நக்கலாக கேட்டான் ரக்ஷித். அதுவும் சரிதான் என்று நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க தன் மாமாவிடம் போனை பேசி முடித்துவிட்டு யாஷிகாவிடம் மொபைலை கொடுத்தாள் கனிஷ்கா. மொபைலை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது செல்லம், போய் பொம்மை எடுத்து வச்சு விளையாடுங்க என்று கனிஷ்காவை விளையாடுவதற்காக அனுப்பிவிட்டு மதியத்திற்கான சமையல் வேலைகளை மீனாட்சியுடன் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் யாஷிகா. கனிஷ்கா தனியாக பொம்மையை வைத்து விளையாடுவதை பார்த்ததும் ரக்ஷித் அவள் அருகில் சென்று அமர்ந்து கொள்ள நேத்ரனும் ரக்ஷித்துடன் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த நேத்ரன் அவளது ஒவ்வொரு செய்கையையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். டே ரக்ஷித், நீ ஒன்னு கவனிச்சியா? யாஷிகாவுக்கும் கனிஷ்காவுக்கும் ரிசம்பிளன்ஸ் ஒரே மாதிரி இல்ல என்று நேத்ரன் கேட்க, அப்படியா சொல்ற? ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையேடா என்றான் ரக்ஷித். வீட்டு ஆளுங்களை விட வெளி ஆளுங்களுக்கு தாண்டா சடனா பார்க்கும்போது அந்த ஒற்றுமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 பேரும் ரொம்பவே சாஃப்ட் நேச்சரா இருக்காங்க என்றான் நேத்ரன். அச்சோ அங்கிள், உங்களுக்கு இது கூட தெரியாதா? எல்லா பாப்பாவும் அவங்களோட அம்மா மாதிரி தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் என் யாஷிமா மாதிரி இருக்கேன் என்று கூறி தலையில் அடித்து கொண்டாள் கனிஷ்கா. பாத்தியாடா, இந்த குட்டி பாப்பா கூட கிண்டல் பண்ற அளவுக்கு நீ இருக்க என்று ரக்ஷித் நேத்ரனை பார்த்து கிண்டல் அடிக்க, மாமா கிட்ட வாங்க செல்லும் என்று கனிஷ்காவை தூக்க போனான் நேத்ரன். எங்கே அவர் தன்னை தூக்கி விடுவாரோ என்று பயந்து ரக்ஷித்தின் மடியில் அமர்ந்து கொண்டாள் கனிஷ்கா. முதல் முறை பார்ப்பதால் அவனிடம் செல்ல சற்று தயங்கினாள் அவள். டே, இப்ப பார்க்கும்போது எனக்கு என்னவோ கனிஷ்கா ஓ சாயல்ல இருக்கிற மாதிரி இருக்குடா ரக்ஷித் என்று நேத்ரன் கூற, அது எப்படிடா இருக்க முடியும்? பாப்பாவோட அப்பா அம்மா தான் என்று கூற வந்தவன் அங்கு கனிஷ்கா இருப்பதால், உனக்கு தான் அந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரியும்ல என்று முடித்து கொண்டான் ரக்ஷித். நல்லாவே தெரியும்டா, ஆனா எங்கேயோ ஒன்னு இடிக்குது. சரி அதை விடு, உன்கிட்ட நல்லா பேசி பழகுறாளா என்று நேத்ரன் கேட்க, இல்லடா கல்யாண மண்டபத்துல அப்படி நடந்ததுல என்னை பார்த்தாலே பயந்துட்டு இருந்தா. இதோ இப்ப நீ தூக்க போறியன்ற பயத்துல தான் என் மடியில வந்து உக்காந்துட்டு இருக்கா என்றான் ரக்ஷித். அது எப்படி மச்சான், நீ அவ்வளோ கரெக்டா சொல்ற என்று நேத்ரன் கேட்கும் பொழுதுதான் கனிஷ்கா தன் வீட்டிற்கு வந்த ஒரே நாளில் அவளுடன் தான் பாசமாக நடந்து கொள்வதையும் அவளின் ஒவ்வொரு அசைவிற்கும் அர்த்தத்தை புரிந்து வைத்துக் கொண்டுள்ளதையும் எண்ணி வியந்தான் ரக்ஷித். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல மச்சான், ஆனா கனிஷ்காவோட ஒவ்வொரு செயலுக்கும் எனக்கு அர்த்தம் புரியுது என்றான் ரக்ஷித். மச்சான், நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. எனக்கு என்னவோ கனிஷ்கா ஒன்று யாஷிகாவோட குழந்தையாவோ இல்லை உனக்கும் யாஷிகாவுக்கும் பிறந்த குழந்தையாவோ தான் இருப்பாளோன்னு தோணுது. கனிஷ்காவை இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது எனக்கே அப்படி தோணுது. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையாடா என்று நேத்ரன் கேட்க, அவன் அவ்வாறு கேட்கும் பொழுதே கோபமாக உள்ளே வந்த ரிஷி, ரக்ஷித் என்று அந்த வீடை அதிரும்படி கத்தினான்.